நதி போல் பாதையை வகுத்துக் கொள்ளு. எதிரியை நண்பன நினைத்து விடு. நீ வழியில் பயமில்லை உணர்ந்து விடு. அடிதடி விட்டு விடு. அகிம்சையை பற்றி விடு. கத்தி கம்பை எறிந்திடு. கடைசி எச்சரிக்கை உனக்கு. ஓ தர்மத்தின் பாதையில் நீ நடந்தால் தரணியை உன்னை கண்டு தலை வணங்கும். வயசே வாலிபம். மரஞ்செடி மட்டும் சோலை அல்ல, வாழ்க்கையும் பூஞ்சோலைதான். காவியம் படைக்க கலவரம் தேவையா? கத்தி இன்று நீ வெற்றி கொள்ளடா. வியர்வை சிந்தியே செல்வம் சேரடா. எதிரி யாரும் இல்லை உனக்கு நீயடா. உறக்கத்தில் கூட இரக்கம் வேணும்டா. போதும் நிறுத்து உந்தன் ஆட்டம் தானடா. வயசே வாலிபம். வயசாகி போனால் குழந்தை குணம். இளம் வயசிலே வரும் ஆணவம் உன்னை வாழ விடாமல் அழுத்தி விடும். என்ன வழி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, வருணோட சட்டை அயன் பண்ணிட்டு இருக்கேன். அது தெரியுது. எந்த ஆபீஸ்க்கு போறாருன்னு ஐயாவோட துணியை எப்படி அயன் பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு போறவங்க தான் துணியை அயன் பண்ணி போடணும்னு இல்லைங்க. அப்படி பார்த்தா நான் எந்த ஆபீஸ்க்கு போறேன்? நல்லாவே பேசுற வள்ளி. உன் மகன் கெட்டு போறதுக்கு நீ தான் காரணம். என்னமோ ஆபீஸுக்கு போற மாதிரி தான் மோட்டாரை போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கிறான். ராத்திரியான ரேஸ் ஓடுது, பகல் பூரா மோட்டாரை முறுக்கு முறுக்குன்னு முறுக்குறான். வீட்டில் எங்கேயாவது நிம்மதியா இருக்க முடியுதா? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? என்னமோ நான் சொல்லி கொடுத்து செய்ய சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. போய் அவனை கேளுங்க. கேட்குறேன். ஏன்டா அந்த மோட்டரை போட்டு இந்த முறுக்கு முறுக்குற? வீட்டில் எங்கேயாவது நிம்மதியா இருக்க முடியுதா? நான் வேணும்னு செய்கிறேன். ப்ளக்கில் அடுப்பு இருந்துச்சு, சுத்தம் பண்ணி போட்டேன். ரேம் பண்ணி அடுப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது தப்பா? இது ரொம்ப முக்கியமான வேலைடா. ராத்திரி ரேஸ் ஓடுறதுக்கு இப்பயே ரெடி பண்ணி வைக்கிறியா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச பிடிச்ச வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்பா எப்போ பார்த்தாலும் வந்து தடை போட்டுட்டு இருக்கீங்க? உன்னை பெத்து வளர்த்ததுக்கு ஒரு தென்னை மரத்தை வளர்த்துருந்தா தாகத்துக்கு 700 கொடுத்துருக்கோம். இப்படின்னு ஏப்பா அதே பழைய சிவாஜி வசந்தே பேசி கொள்றீங்க? புதுசாக ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க, சந்தோஷமா கேட்குறேன். புதுசா சொன்னா மட்டும் தெரிஞ்சுட்டு போறியா? யார் செய்த பாவமோ நீ வந்து எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க. வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்கப்பா. பின்னாடி சொன்னதெல்லாம் நினைச்ச ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. டேய், நான் ஒன்றை நினைச்சு வருத்தப்படுறேன்டா. நான் சொன்னதை நினைச்சு வருத்தப்படல. என்ன ஜென்மமோ. மேம், ஒரு 50 வெள்ளி கொடுங்க. நேற்று தானடா 50 வெள்ளி கொடுத்தேன். அதை என்ன பண்ணுன? இன்னைக்கு இன்னொரு 50 வெள்ளி கேட்குறேன். செலவாச்சுமா, இதுக்கெல்லாம் கணக்கு காட்டிட முடியுமா? கொஞ்சம் விட்டா செலவு பண்ண ரெசிப்டே கேட்பீங்க போல. என்னால தான் நீ கெட்டு போயிட்டேன்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்த்து செலவு பண்ணு. என்ன
சரிம்மா? இது வந்து நீ இந்த ஆன்சர் எழுதியிருக்கலாம். மோட்டர் எப்படி முறுக்குறாங்க என்னால் படிக்க கூட முடியல. இவனை பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல, ஏன்டா மோட்டர் போட்டு இந்த முறுக்கு முறுக்குற? ஏன் மோட்ரு ஏன் வீட்டில் நான் முறுக்குறேன், உங்களுக்கு என்ன கஷ்டம் அதில்? சத்தம் இல்லாத என்ன வேணா பண்ணி தொலை. தயவு செஞ்சு என் பிள்ளைங்களை படிக்க விடு. சத்தம் இல்லாமல் இந்த வேலை செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைங்களை வேணா வீட்டு பின்னால் போய் படிக்க சொல்லுங்கள், இல்லை 2 காதுலேயே பஞ்சை வச்சு அடிச்சுங்க. நீ திருந்தவே மாட்டியா? தான் தெரியுதுல, அப்புறம் இதுக்கு வெட்டி பேச்சு கிளம்புறது. சொல்லி திருந்த மாட்டான். வாங்க நம்ம பின்னால போய் படிக்கலாம். அப்போ இந்த புக்கில் நான் தான் எடுத்துகிட்டு போகணும். இல்லை, அது அம்மா எடுத்துட்டு வரேன். வாங்க. அந்த மோட்டர் கிட்டே போவேனாம்மா? எப்போ படிக்கணும் அவன் இப்படி தான் செஞ்சுட்டு இருக்காருமா. அவன் கிடக்குறான், விடுங்க. வாங்க, அப்பா வந்து நம்ம சொல்லலாம். வாங்க, உள்ளுக்கு போகலாம். அப்புறம் கஸ்தூரி, ஹோம் ஒர்க்லாம் செஞ்சாச்சா? செஞ்சிட்டேன். நீனு? நானும் செஞ்சுட்டேன். பிரியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு தெரியல, ஆனா அதை சொல்லாம இருக்கவும் முடியல. என்ன விஷயம் அது? பரவாயில்ல சொல்லு கஸ்தூரி. நம்ம 2 பேரும் ரொம்ப நெருங்கிய கூட்டாள்னு நம்ம 2 பேரும் குடும்பத்துக்கும் தெரியும்ல. ஆமா. ஆனா உங்க அண்ணன் நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட சரியே இல்லை. என் தங்கச்சி பவானிய டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. அவ அழுந்துக்கிட்டே வந்து என்கிட்ட சொன்னான். நான் தான் அவளை சமாதானப்படுத்தி வீட்டில் சொல்ல வேணான்னு சொல்லி வச்சிருக்கேன். பிரியா, இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு உன் கூட பழகவே விட மாட்டாங்க. ஐயோ, எங்க அண்ணன் இப்படி நடந்துக்கிறதுனால எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? யாருக்கிட்டையாவது நல்ல அடி வாங்கினா தான் நல்ல புத்தி வரும் போல. கஸ்தூரி, இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். உங்க வீட்டுக்கு தெரிய வேணாம். எங்க வீட்டுக்கு சொல்லி கண்டிச்சு வைக்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. எப்படி இருக்கிறீங்க? வாங்க சுமன். உட்கார் உட்கார் உட்கார். என்ன திடீர்னு போட்டோம்? என்ன திடீர்னு இப்படி மகனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்துடுறோம். பத்திரிக்கை ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே செலக்ஷன். நம்ம பேச்சு எங்க எடுபடுது? எப்போதுமே உங்களுக்கு தமாஷ் தான். தண்ணி எடுக்கணும். சரி, நன்றி. அதுக்கிட்ட உங்க மகன் வருண் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வருண் அவங்க அப்பாவோட வியாபாரத்துல அவருக்கு துணையா இருக்கிறான். அப்படியா? அப்புறம் உங்க மகன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அடுத்த வருஷம் அவ டாக்டர் படிப்பை முடிச்சிருவா. அப்புறம் தான் மகளை கேட்டு முடிவு பண்ணணும். அப்படிங்களா? இந்த காலத்து பிள்ளைங்களை நம்ம நம்பவே முடியலம்மா. நாம் நினைக்கிறோம் அதுங்க படிப்பு முடிஞ்ச பிறகு திருமணத்தை பற்றி பேசுகிறான்னு. அதுங்க ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி படிப்பு முடிஞ்சதும் இவனை தான் கட்டிக்கிறேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பெற்றவங்க அதுங்களுக்கு அந்த திருமணத்தை பண்ணி வச்சிட வேண்டியது தான். நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சொன்னேன். உங்களுக்காச்சும் உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருக்காங்க. எனக்கும் பிள்ளைய வந்து பிறந்திருக்கிறானே, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே தான் இருக்கிறான். என்னங்க இது? நம்ம பிள்ளைய பத்தி நீங்களே இப்படி பேசுறீங்க. அவனும் ஒரு நாளைக்கு நல்ல பொறுப்பான பிள்ளையா தான் வருவான். 5ல் வளையாதது 50ல் வளையுதுன்னு சொல்றியா? எனக்கு நம்பிக்கை இல்லை. கவலைப்படாதீங்க, உங்கள் மகனும் ஒரு நாளைக்கு நல்லவனா வருவான். நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன். இவங்களை திருமணம் பண்ண பிறகுதான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி உங்கள் பையனும் ஒரு காலத்தில் நல்ல பையனாக வருவான். கவலைப்படாதீங்க. சரி,
கல்யாணத்துக்கு எல்லாம் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். நான் பாப்பேன் வரீங்களா இல்லையாலே. அதுவா சரிங்க. என்னங்க, என்னதான் தப்பான பிள்ளையா இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைய பத்தி நாமே தப்பா பேசலாமா? நான் ஒன்று தப்பா சொல்லலையே. நான் தப்பா சொல்லி தான் தப்பா தெரிஞ்சிருக்கோம். கிளாஸ்ல எடுத்து போ. இல்லையா? ஏன், என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணிருச்சா? என்னோட கூட்டாளி கஸ்தூரியோட தங்கச்ச போய் கிண்டல் பண்ணிருக்குமா? அவ என்னன்னா அழுதுகிட்டே போய் அவன் அக்காட்ட சொல்லிருக்கா. அவங்க அக்கா என்கிட்ட வந்து சொல்றா. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிரும் நினைக்கிறேம்மா. சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பான், அதை வந்து பெருசா உன்கிட்ட சொல்ல வந்துட்டாளா? பொம்பளை பிள்ளைகிட்ட அண்ணனுக்கு எதுக்குமா கிண்டல் பேச்சு, அதுவும் என்னோட கூட்டாளியோட தங்கச்சி கிட்ட? மானமே போதுமா? சரி சரி, குதிக்காத. அவன் வந்ததும் சொல்லி வைக்கிறேன், நீ போய் பாடத்தை படி. பாக்கெட் எவ்வளோ காசு வச்சிருக்க? 5 வச்சிருக்கேன். 5 இல்லையா? என்ன பண்ணு, 5 என்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு. இல்லை, நான் எங்கள் அம்மா சாப்பிட கொடுத்துருச்சு, நான் ஏன் 5 கொடுக்கணும்? உன் பேர் என்னடா? சத்யாவா? வாடா. இந்த கந்தியில் சாப்பாடு நல்லாவே இல்லையா? நீ என்ன பண்ணு, நேராக வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா சமைச்சு வச்சுருப்பாங்க, போய் நல்லா ருசிச்சு சாப்பிடு. என்ன கொடுத்துட்டு போடா. இல்லை, நான் எங்கள் அம்மா சாப்பிட கொடுத்துருச்சு. ஏய், என்னன்ற காசை கொடுத்துட்டு கிளம்புற வழியா பாரு, ரொம்ப பேசிக்கிட்டு. வாங்கடா படா. அஞ்சலி கொடுக்கறதுக்கு இப்படி யோசிக்கிறானுங்க பாரு. ஏய், இன்னொருத்த வரான்டா. ஏய், நீ வாடா. என்ன வச்சிருக்க? 2 இல்லையா? அது கொடுத்துட்டு 2 பேர் திரும்பி பார்க்க போவேன். உங்ககிட்ட காசு நான் என்ன சாப்பிடுது? டேய், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கொடுக்கறது 2 வெள்ளி, அதை நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? படா. கிளம்பு. குடுறா. ஆடா, ஒரு வருமானம் இவ்வளோ குறவா இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேற ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஆமாண்டா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிவா, அங்கே ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். நானும் என் கூட்டாளி வாசு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க இவன் கூட உட்காந்துருக்கேன்னு என்னையும் வாசுவையும் வந்து அடிச்சிருச்சு. பாத்தீங்களாமா, அண்ணன் எப்படி விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை தான் போய் நிற்கும். நீ அழாதம்மா. என்ன பிரச்சனை? ஏன் வித்யா அழறா? ஸ்கூல்ல வித்யா அவ கூட்டாளி வாசுவோட உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அது அண்ணன் பார்த்து அடிச்சிருச்சாப்பா. எங்க அவன்? இன்னும் வரலைங்க. மாமா கூப்பிட்டீங்களா? ஏய், ஏன்டா வித்யாவை அடிச்ச? ஸ்கூல்ல ஒரு பையன் கூட உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருந்தா, அதான் அடிச்சேன். இல்லப்பா, நான் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏய், பொய் சொல்ல போட்டேனா? நான் பார்க்கும்போது என்ன பேசிக்கிட்டு இருந்தேன், அதான் அடிச்சேன். நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போன? உனக்கு அங்க என்ன வேலை? வேலை இருந்துச்சு, தான் போனேன். நீ தான் உருப்படியா படிக்கல, ஒழுங்காவும் வேலை செய்யறதில்ல. படிக்கிற பொம்பளை பிள்ளைய ஏன்டா தொந்தரவு பண்ற? இன்னொரு தடவை ஸ்கூல் பக்கம் போய் பாரு, உனக்கு இருக்கு அப்புறம். உன் தங்கச்சி கூட ஒருத்த உட்கார்ந்து இருந்தா அது உன்னால ஏத்துக்க முடியாது.
ஆனா நீ என்னோட கூட்டாளி கஸ்தூரோட தங்கச்சி பவானியை கிண்டல் பண்ணுவ. அது உனக்கு தப்பா தெரியல. அத அவனோட அண்ணன் பாத்திருந்தானா உன்னை சும்மா விட்டுருப்பா? ஏன் விட்டா நீ போய் அவனை வர சொல்லுவ போல? அது பெரிய ஐஸ்வர்யா ராய். நாங்க மைக்கு பின்னாடி டிஸ்டர்ப் பண்றோம். வேலை எங்களுக்கு. ரத்னம், ரத்னம், என்ன ரத்னம் பையனை வளர்த்து வச்சிருக்க? என் பையனை அப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கான். என் மகன் வித்யா மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட பிள்ளைய பத்ததுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். இனிமே இப்படி செஞ்சா நீங்களே வீடு பூந்து அடிங்க. எல்லாம் உன் முகத்துக்காக பார்க்குறேன். இதுவே வேற ஆளுன்னா நடக்கிறதே வேற. என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னொரு தடவை என் மகனை தொந்தரவு கொடுத்தானா நான் இப்படி வந்து பேசுவேன்னு நீங்களே எதிர்பார்க்காத. நான் பாத்தியா உன் மகன் செஞ்ச காரியத்தை? நம்ம மானத்தையே வாங்குறான். நம்ம சொல்லி திருந்தாத பிள்ளை மத்தவங்க சொல்லியாச்சும் திருந்துட்டோம். ஏய் என்னடா வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்க? என்ன பிரச்சனை? டேய் கதிர், என்னடா இப்படி கேட்ட? அவன் மோட்டர் கருப்பெண்ணை மாத்தலன்னு சோகமா இருக்கான் தெரியுமா? சும்மாறா. அதான் முதல்ல சொன்னல, அப்பா ஐஸ்டாரா. அப்பா ஐஸ்டாரா. என்னது அப்பா ஐஸ்டாரா? அதை நீ ஒன்றும் மறக்கவே இல்லையா? எப்படா மறக்க சொல்ற? தரமாட்டமா பேசுற தெரியுமா? குறைய அவமானமா போச்சு. அப்பா, அம்மா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி எல்லாம் ஏசிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருறா நீ வேற. டேய், இந்த அப்பாங்களாம் அப்பப்போ அது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். அதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னடா நீ? சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? உண்மையை தான் சொல்கிறேன். ஏயா டேய், எல்லாம் வந்திருப்பாங்க, மணி ஆகிட்டு வர போது, வேலையை ஆரம்பிக்கல கடுப்பாயிருவாங்க. ஏயா அரசு, நீ என்ன பண்ணு, பிரபு கால் பண்ணி நம்ம இங்கே இருக்கோன்னு சொல்லு, இங்கே வர சொல்லு. டேய், கிரெடிட் லோவாக இருக்குடா. எப்போ தான் நீ டோப்பா பண்ணியிருக்க? ஹலோ பிரபு, சீக்கிரம் வா. அங்கே தான் இருக்கோம், சீக்கிரம் வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டியோட சட்ட விதிமுறைகளை நம்ம கேப்டன் வருண் சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பார்த்து நடத்துங்க. ஓகேயா வருண்? இன்னைக்கு இங்கே நடக்கிற போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் இருக்கணும். முக்கியமாக இதில் வன்முறை இருக்கவே கூடாது. இந்த வாரம் ஜெயிக்கிறவங்கெல்லாம் பெருசாக எதையும் சாதிச்சவங்களும் இல்லை, தோக்குறவங்களாம் தகுதி இல்லாதவங்களும் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு வெற்றி இருக்கும். ஓகே, எல்லாம் திரைமறிங்க போலீஸ். Buat apa sini ramai-ramai ni? Ni tengah tunggu member je. Member daripada mana? Dari taman sebelah je. Nak pergi tengok wayang sekarang. Kita dah balik ni. Sorry Encik ya. Okey, tengok jangan buat hal Okay. Sorry Encik. Kalau mau dah. Sorry Encik. டேய், நல்ல வேலைடா, அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்.
இந்த வருண் இருக்கும்போது என்னடா பயம்? கிளம்புடா. வயசாகி போனால் குழந்தை குணம், இளம் வயசிலே வருமானவம் உன்னை வாழ விடாமல் அழுத்திவிடும். இளம் ரத்தம் ஓடுவதால் யமனையும் எதிர்ப்பான். ஒரு போட்டி என்று வைத்தால் இமயத்தை தகர்ப்பான். சண்டை என்று வந்து விட்டால் கண்ணை மூடி அடிப்பான். சொந்த பந்தம் பார்ப்பதில்லை பொதுவாகத்தான். மதிக்கெட்டு போனவன் மனிதனும் இல்லை. மதுவினால் மயங்கு நீ एम्बुलेंस कॉल பண்றா. சீக்கிரம் வரடா. கால் பண்றா. சட்டுன்றா. Hello Encik, kawan saya kena aksiden Encik. Kita dekat tu Tanjung Harapan. Cepat hantar ambulans Encik. Okey. Prabu. ஐசே வாலிபம், வயசாகி போனால் குழந்தை குணம், இளம் வயசிலே வருமானவம் உன்னை வாழ விடாமல் அழுத்திவிடும். இளம் ரத்தம் ஓடுவதால் யமனையும் எதிர்ப்பான். ஒரு போட்டி என்று வைத்தால் இமயத்தை தகர்ப்பான். சண்டை என்று வந்து விட்டால் கண்ணை மூடி அடிப்பான். சொந்த பந்தம் பார்ப்பதில்லை பொதுவாகத்தான். மதிக்கெட்டு போனவன் மனிதனும் இல்லை. மதுவினால் மயங்கு நீ போவது சரியில்லை. யோசித்து பார்த்தால் நீ நல்ல பிள்ளை. பொறுமையில் உள்ளது வெற்றியின் எல்லை. கோபம் என்பது கோழையின் ஆயுதம். அன்பு என்பது ஆண்டவன் ஆலயம். ஐசே வாலிபம், வயசாகி போனால் குழந்தை குணம்,